கிழி பரோட்டா செட்டப்பு, பால் அபிஷேகம், மசாஜுக்கே பேர் போன தாய் மசாஜ் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மேடவாக்கம்ல இருக்க ஈஸ்பாக ஒரு விசிட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பாடி பெயின்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அப்ப இந்த இடத்துக்கு பண்ணா கண்டிப்பா சம்மர் ரிலீஃபாவே இருக்கும். அப்படி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ள போனதும் வெல்கம் ட்ரிங்கை வெளி கிளாஸ்ல கொடுத்து ஒரு பக்கவான ஃபுட் வாஷ் பண்ணி விட்டு அப்படியே ஹைபிஸ்கஸ் டீயும் கொடுத்துருந்தாங்க. இவங்க கிட்ட நிறையவே ரூம் இருந்தாலும் அதுல பாகிஸ்தானி சால்ட் ரூம் வாங்கி செலக்ட் பண்ணியிருந்தேன். இது நெகட்டிவ் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ணுமா, அதுவும் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. நமக்கு பாடி மசாஜ் பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் தாய் மசாஜ் கத்துக்கிட்டவங்க தான். தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்க பெயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புன்னு கம்ப்ளீட்டா ரிலீஃப் பண்ணி விட்டாங்க. இதோட நிறுத்தாம பாடி ஃபுல்லா ஆயில் மசாஜ் பண்ணி விட்டு சூடா ஒத்தரம் கொடுத்த கையோட ஹாட் ஸ்டோன் பேம்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தியா நம்ம மேல இறக்கிட்டாங்க. ஆலோவேரா மாதிரி பல பொருளை சேர்த்து அதுல ஒரு கிரீமை செஞ்சு உடம்பு ஃபுல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு ஒரு வாழை இலையில போட்டுலாம் கட்டி ஸ்ட்ரீம் பண்ண வச்சிருந்தாங்க. அங்க இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா சம்மர் ரிலீஃபாவே இருக்கு. அப்படியே ஜக்குசில ஒரு பால் அபிஷேகத்தை போட்டு ஃப்ரூட் பாத்ல ஒரு பக்கவான குளியல போட்டு அப்படியே ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அங்க இருந்த கிளம்பி. நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெடிஷனல் தாய் மசாஜ் ஒரு டேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்பாட்ல போய் ட்ரை பண்ணுங்க.